அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பாப்பாலாம் ஆசைப்பட்டாங்க சொல்லிட்டு 12 மணிக்கு கிளம்பிட்டோம்னா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் இருந்த இடம் வந்துட்டு ஒரு வாரமாக ஒரு தள்ளு வண்டி ஒன்று இருந்தது. அந்த வண்டி மேலே தான் நம்ம பாப்பா அது எல்லாமே இன்னும் 4-5 குழந்தைங்க எல்லாமே உட்கார வச்சுருந்து பார்த்துட்டு இருந்தோம். விஜய் வந்துட்டு 2 மணிக்கு வந்துடுறேன்னு சொன்னார். 2 மணிக்கு வந்துடுறேன்னு சொன்னனால அவர் வந்துட்டு 2 மணிக்கு வந்தார்னா இடம் நெரிசலாக சொல்லிட்டு தானே முன்னாலே போனது. போயிட்டு அங்கே அப்போ போகும்போது இடம் ஃப்ரீயாக தான் இருந்தது. 2 மணிக்கு 3 மணி இருந்தாங்க, அப்புறம் 4 மணி இருந்தாங்க, அப்புறம் 7:50 தான் வந்தார். 7 மணிக்கு மேலே வரும்போது என்ன ஆகி போச்சுன்னா, அவர் வரதுக்கு முன்னால் வந்துட்டு ராஜ்மோகன் வந்தார். ராஜ்மோகன் வரும்போது என்ன ஆச்சுன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த லைட்லாம் வந்துட்டு கரண்ட்லாம் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஃபோக்கஸ் லைட் மட்டும் இது பண்ணுறதுக்கு, ஃபோக்கஸ் லைட்டு இதுக்கு பண்ணுறதுக்கு மட்டும் ஸ்பீக்கருக்கு மட்டும் தனியாக ஜென்செட் போட்டு அதில் தான் பவர் எடுத்துருந்தாங்க. மற்ற ஏரியா ஃபுல்லாக சடம் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா அந்த சைடில் வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஆம்புலன்ஸ் வரும்போது வந்துட்டு முன்னாலேயும் பின்னாலேயும் வந்துட்டு எல்லாம் தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ க்ரௌட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. முன்னாலும் பின்னாலும் தள்ள ஆரம்பிக்கும். நாங்கள் பாப்பாவில் உட்காந்து அந்த வண்டி எல்லாமே அப்படி கொடை சாஞ்ச மாதிரி சாஞ்சிருச்சுங்க. சாஞ்சனால வந்துட்டு நம்ம பாப்பா 2 பேர் இறக்கி விட்டு இங்கிட்டு 2 பாப்பாவெலாம் நான் இறக்கி விட்டேங்க. இறக்கி விட்டு என் ஒய்ஃபு பாப்பா 2 பேர் நல்லா தனியாக போயிட்டாங்க. நான் ஒரு பக்கம் தனியாக பிரிஞ்சுட்டாங்க. அப்போ அடி இருந்த பாப்பாவுக்கு இங்கே ஒரு சின்ன சந்து மாதிரி தான் இருந்தது. அந்த சந்துக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த சந்து வழியாக போகிற மாதிரி இப்போ பிளான் பண்ணி போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு 10 பேர் கீழே கிடக்குறாங்க. அதுக்கு மேலே 4-5 பேர், அதுக்கு மேலே 10 பேர் அப்படி கிடக்குறாங்க. அந்த வழியாக போகவும் முடியல. ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஆளும் இல்லை, யாரும் இல்லை. அந்த இடத்துல இல்லை. வெளிச்சம் இருந்ததுன்னா ஏதாவது தெரிஞ்சிருக்கும், 1-2 பேர் காப்பாற்றிருக்கலாம். வெளிச்சம் இல்லை. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் மாதிரி ஒன்றும் கிடையாது. ஒரு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா ஏதாவது பண்ணியிருந்தாங்களாங்க. ஒன்றுமே பிளான் பண்ணாமல் பண்ணேன். இப்போ வந்துட்டு நான் ஒரு 2 பிள்ளையும் என் ஒய்ஃப் 3 பேர் பெரிய கொடுத்து உட்காந்துக்கிறோங்க. என்ன விஷயங்கள் நடந்திருந்தால் தவிர்த்துருக்கலாம் இந்த விஷயம். ஆனால் இடம் வந்துட்டு பார்த்த இடம் ஃபஸ்ட் தப்புங்கண்ணா. அந்த வேலுச்சாமிபுரத்தில் அந்த இடத்துல வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ஒரு பஸ்ஸு போகிற இடத்துல ஒரு இடம் இருக்கும். அந்த பக்கம் ரோட்டில் ஒரு பஸ்ஸு போகலாம், இந்த பக்கம் ரோட்டில் ஒரு பஸ்ஸு போகலாம். கொஞ்சம் அகலமாக இருக்குன்னா வந்துட்டு 4 கடை இருக்க மாதிரி இடம் இருக்குன்னா வந்துட்டு அப்போ வந்துட்டு என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் பெரிய இடமா பார்த்துட்டு இருக்கணும். விஜய் வந்துட்டு 2 மணிக்கு வரேன்னு சொன்னார் இல்லைங்க. 7 மணி வரைக்கும் அங்கே என்னங்க பண்ணுறாரு? இல்லைன்னா வரலைன்னா இன்றைக்கி 7 மணி வரைக்கும் வரலைன்னா வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு போகிறாரு. இன்றைக்கி லீவு தானே, இன்றைக்கி வந்துட்டு போகிறாரு. சாப்பாடு உணவு எல்லாமே அங்கே இருந்ததுங்களா? பாப்பா 2 பேருக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்? சார் தண்ணி கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு தண்ணி கொண்டு போயிருந்தோம். அது இல்லாமல் ஸ்நாக்ஸ் நாங்கள் கொண்டு போயிருந்தாங்க. அது இல்லாமல் அங்கே வந்துட்டு அவங்க விஜய் மன்ற சார்பாக தண்ணி கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்தாங்க. வேறு எதுவும் கொடுக்கல. எப்போ அந்த நெருக்கடிகள் அதிகமாச்சுன்னு நினைக்கிறீங்க? 7 மணிக்கு மேலே தாங்க சார். ராஜ்மோகன் வந்தாருங்க. ராஜ்மோகன் அதுக்கப்புறம் தாங்க ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வந்துச்சுங்க. மேற்கிருந்து கிழக்க வந்துச்சுங்க. அந்த ஆம்புலன்ஸில் மேலே டிவிக்கு கொடி போட்டுருந்தது. அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அந்த தள்ளுமொழி ஆச்சுங்க. யார் போகணும்னு நீங்கள் விஷயங்கள் ஏற்பாடு பண்ணீங்க? நீங்களா இல்லை மனைவியா? நாளைக்கு அந்த கூட்டத்தை சார் அந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் போகணும், பாப்பா குழந்தை போகணும், அதெல்லாம் பார்க்கணுங்க. எல்லாருமே தப்பிக்கணும். ஏன்னா வந்துட்டு அங்கே இருக்குது என் குழந்தை மட்டும் இல்லைங்க, எல்லாமே வந்துட்டு எங்கள் பாப்பாவோட சின்ன சின்ன குழந்தைலாம் அங்கே இருக்குங்க. கீழேருந்து என் கால் மாட்டி நான் அந்த டைமில் கூட 2-3 குழந்தைகளை தூக்கி விட்டு கொடுத்தேங்க. 2 பாப்பாவில் யார் உங்கள் கூட இருந்தவங்க யார் எப்படி? யாருமே நான் பாப்பா 2 பேர் ஒய்ஃப் கூட போயிட்டாங்க. நான் மட்டும் தனியாக எங்கிட்ட ஒரு பக்கம் இருந்தேன். எனக்கு மேலே 4 பேர் கிடக்குறாங்க. நான் வந்துட்டு அப்போ அந்த டைமில் வந்துட்டு கீழே இருந்து ஒரு குழந்தை தூக்கி கொடுத்துட்டு இந்த பக்கத்தில் இருந்து அப்புறம் பெரிய பாப்பா ஒரு பாப்பா என் கம்பெனியில் வேலை செய்கிற பாபுன்னு பையன் இருக்கான். அந்த பையன் வந்துட்டு ஏதாச்சும் அந்த பக்கம் அந்த பையன் வந்துட்டு அந்த பையன் வந்தவொடனே பாபு இந்த மாதிரி பிள்ளை காணாம்டா அப்படின்னோடனே அந்த பையனை சேர்ந்து தொலைவி கடைசியில் வந்துட்டு பிள்ளை பெரிய பாப்பா லக்ஷனாங்க. அந்த பாப்பா மட்டும் கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்போல்லாம் வந்துட்டு கொண்டு வரும்போது பேச்சு மூச்செல்லாம் இருந்ததுங்க. பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அக்ஷயா ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க.
ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உடனே வந்துட்டு மெடிக்கல் காலேஜ் கொண்டு போகணும் அப்படின்னாங்க. சார் மற்ற பிரச்சனைக்கெல்லாம் வந்துட்டு கை உடஞ்சா ராஜ் ஆர்த்தோக்கு போங்க, அமராவதிக்கு போங்க, அங்கே போங்க, இங்கே போங்கன்னு எல்லா ஹாஸ்பிட்டலும் வந்தது எல்லாமே ப்ரைவேட் ஆம்புலன்ஸ். ஏங்க டேரெக்டாக வந்துட்டு மெடிக்கல் காலேஜ் கொண்டு போகணும்? அதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குங்களாண்ணே? இது ஆனால் இப்போ வந்துட்டு வேலுச்சாமிபுரத்தில் பக்கத்தில் அப்போல்லாம் இருக்குங்க. அதை விட்டால் வந்துட்டு இங்கிட்ட ராஜ் ஆர்த்தோ இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு செந்தில் எமர்ஜென்சி கேர் இருக்குது. எல்லாமே வந்துட்டு 2 கிலோமீட்டர்லேயே இருக்குது. அதை விட்டுட்டு அங்கேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இங்கே மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்து அங்கே எல்லாமே வந்துட்டு மெடிக்கல் காலேஜில் போடும்போது அந்த இடத்துல விஜய் கூட்டம் நடக்கணும்னு சொல்லி அங்கே எல்லா டாக்டர் இருப்பாங்களா? மனைவி இவ்வளவு டிராஃபிக்கில் எப்படிங்க சனிக்கிழமை நாளில் கரூரில் சம்பள நாளுங்க. அப்போ வந்துட்டு எப்போவுமே டிராஃபிக் இருக்குது. எல்லா வாரம் சனிக்கிழமை அன்றைக்கி டிராஃபிக் இருக்கும். அந்த சமயத்தில் எப்படி டிரைவர் அவ்வளோ வேகமாக போக முடியும்? இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு டிவிகே பண்ணாங்க இல்லை டிஎம்கே பண்ணாங்களா எனக்கு தெரியாதுங்க. போனால் இப்போ எங்கள் வீட்டில் 3 பேர். அதான் பாப்பாவையும் மனைவியும் எப்போ பார்த்தீங்க? சின்ன பாப்பாவையும் மனைவியும் அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு எப்போ தெரிஞ்சிச்சு? பெரிய பாப்பாவை தான் ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிங்க. நான் பெரிய பாப்பாவை வந்துட்டு அக்ஷயில் பார்க்க முடியாதுன்னு சொன்னனால வந்துட்டு மெடிக்கல் காலேஜ் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனோன்னா வந்துட்டு என் தம்பி வினோத்தெல்லாம் வந்துட்டாங்க. அங்கே வந்தோன்னே வந்துட்டு ஒரு 2-3 ஆம்புலன்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஒய்ஃப் வந்தாங்க. ஒய்ஃப் வரும்போதே சொல்லிட்டாங்க, இறக்கும்போதே வந்துட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சின்ன பாப்பா வந்துட்டு மேலே வந்துட்டு ட்ரெஸ் இல்லாமல் வெறும் ஜட்டியோடு வந்ததுங்க. பாப்பா பெரிய பாப்பா என்ன படித்தாங்கன்னா? சின்ன பாப்பா பெரிய பாப்பா வந்துட்டு 4ஆவதுங்க, சின்ன பாப்பா 2ஆவதுங்க. வேறு யாராவது தொடர்பு கொண்டு ஆறுதல் சொன்னாங்களாண்ணே? பழைய கட்சி தலைவர்லேருந்து யாராவது பேசினாங்களா உங்களுக்கு? சார் மற்ற கட்சிக்காரங்க செந்தில் பாலாஜி வந்து பார்த்துட்டு போனாருங்க ஹாஸ்பிட்டலில். இவர் வந்தாருங்க, விஜயபாஸ்கர் வந்தாருங்க, கோதுமை மேடம் வந்தாங்க. டிவிகே கட்சியிலேருந்து ஒருத்தங்களும் வரலைங்க. இத்தனைக்கு வந்துட்டு மதியான வீடு இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. கட்சி மாவட்ட தலைவர் வீடு இங்கேருந்து 3 கிலோமீட்டர் 2 சென்ட் தானே அவங்க வீடுங்க. இன்ன வரைக்கும் அவங்க கட்சியிலேருந்து யாரும் வந்து பார்க்கல, இதுலேருந்து யாரும் வந்து பேசலை, இது வரைக்கும் ஃபோன் பேசலை. இதுக்கு இப்போ 20 லட்சம் அப்படின்லாம் அவங்க அறிக்கை கொடுத்து சார் அந்த காசு என் பிள்ளை வந்துருமாங்க. மூஞ்சியை போய் பாருயா, எங்கள் பேத்திக மூஞ்சியை போய் பாரு, இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இன்னைக்கு மீட்டிங்கு கட்சின்னு சொல்லி என் பேத்திகளை போயிட்டாங்க. எத்தனை பிள்ளைங்க போச்சோ, என் பேத்திங்க போன மாதிரி என் குடும்பம் போயிருச்சு. காசு வந்தா என் பிள்ளைய என் பையனுக்கு பிள்ளைங்க வந்துடுமா, பொண்டாட்டி வந்துடுவாளா? காசை வச்சு படுத்திருக்க முடியுமா? பிள்ளைகளை வாங்க முடியுமா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நல்லம்மா, அந்த பிள்ளைங்க குழந்தைங்க பூஞ்சிகளை போய் பாருங்களேன், அந்த போட்டோவில் பாருங்களேன். எப்படி இருந்த குடும்பத்தை இன்னைக்கு நான் சேவிச்சுட்டு உட்காந்துருக்கிறேனே, நான் என்ன பண்ணுவேன்? இனிமேட்டு என் பிள்ளைகளுக்கு எங்கே போவேன் நான்? இந்த மாதிரி தங்க பிள்ளைங்க வருமானு போய் பாருங்களேன். உங்களுக்கு அதில் எதுவும் முரண் இருக்குங்களா? நான் நேற்று அந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அங்கே வந்து தள்ளுமுள்ளாக இருக்கட்டும், அது எதுலாவது முரண் இருக்கா இதில்? சார் அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் ஒன்றும் அவசியமே கிடையாதுங்க. யாராவது வந்து ஒருத்தவங்க அடிபட்டுருந்தா ஆம்புலன்ஸ் வரலாம். இல்லைன்னா வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு மூச்சு பச்சு இல்லாமல் ஆகிப்போச்சு, மயக்கம் போட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வரலாம். அந்த இடத்துல வந்துட்டு ராஜ்மோகன் அப்புறம் எதுக்குங்க அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வரணும்? அது விஜய் கட்சி கொடி போட்டு எதுக்குங்க வரணும்? பாப்பா 2 பேருமே விருப்பத்தோடு தான் வந்தாங்க. நாங்கள் பார்க்க. ஆமாங்க, அவரை பார்க்கணும். 2 பேரும் வந்துட்டு நாங்கள் விஜய் ஃபேன் தான். விஜய் படம் தான் நம்ம விரும்பி பார்ப்பாங்க. அதனால தான் நாங்கள் வந்துட்டு சென்னையில் போய் கூட்டு போய் பார்க்க மாட்டோம். இங்கேயே வராருல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துச்சுங்க. அதனால தான் நேற்று நான் கடைக்கு லீவு போட்டுட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு போனேங்க. கடைசியாக பாப்பா 2 பேரும் உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாங்களா? அங்கேருந்து போக முடியும்? நாங்கள் அதுக்கு முன்னால் விஜய் அந்த கூட்டத்துக்கு முன்னாலேலாம் வந்துட்டு விளையாண்டுட்டு அப்போல்லாம் இருந்தோம். அப்போல்லாம் வந்துட்டு ஜாலியாக தாங்க இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தள்ளுமுள்ளாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7:30 மணி இருக்கும். உங்களுக்கு அந்த சுயநிலை அதெல்லாம் மீறி எத்தனை மணிக்கு தெரியும் இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னு? 8-8:30 மணி இருக்கும். ஏன்னா அங்கே 7:30 மணிக்கு மேலே தான் நான் அங்கேருந்து ஸ்ட்ரகிள் ஆகி வெளியே வர்றதுக்கே கிட்டத்தட்ட 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அக்ஷயா ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கேருந்து பெரிய பள்ளி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அங்கே ஜிஹெச்சுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒய்ஃபெல்லாம் வந்தாங்க.